தம்பிங்களா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்டர்ப்ரனர் ஆகிறேன், வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன், வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் வந்து நமக்குள்ளே வரும் ஃபஸ்ட்டு பிகினிங்கில். ஆனால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்க, ஒரு கோல் வந்துட்டு செட் பண்ணுங்க. கோல்ஸ் வந்துட்டு நான் சொன்ன 12 ஸ்டெப்பு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவு பண்ணணும், முடிவு பண்ணணும். அதுக்குள்ளே இன்டீட்டெயிலாக வேணும். அதுக்கு வந்து நான் இந்த ஃபினான்ஷியல் கோல் ஒரு மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் லட்சத்தில், கோடியில், டாலரில், ட்ரில்லியனில், பில்லியனில் அப்படி செட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல். இப்போ ஹெல்த் கோல்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஐடியல் வெயிட்டு, ஐடியல் ஃபேட்டு, ஐடியல் வெயிஸ்ட் லைனு, நல்ல வந்து சுகர், ப்ரெஷர், தைராய்டு இந்த மாதிரியான பேராமீட்டர்லாம் நார்மலில் வரணும். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி, டீட்டெயில் வேணும். ஸோ 2வது பாயிண்ட் வந்து ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன்னா நமக்கு என்ன கோல் இருக்கோ, என்ன இலக்கு இருக்கோ, அதை வந்து நீங்கள் உங்கள் கையால் எழுதணும் டெய்லி. 97% பீப்புள் வந்துட்டு எழுதுறதில்ல, 3% மட்டும் எழுதுறாங்கன்னு வந்துட்டு பிரெயின் ட்ரேசி சொல்கிறார். ஸோ வேர்ல்டு வைடு நமக்கு ரிட்டர்ன் கோல்ஸ் எழுதுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரிட்டர்ன் கோல்ஸை கேரி பண்ணிவிட்டு எங்கே போனாலும் நம்ம எடுத்து பார்க்குறது, மொபைலில் வைக்கிறது, வீட்டில் ஒட்டி வைக்கிறது, அந்த மாதிரி கேரி பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜப்பானில் ஒரு மெத்தட் இருக்குது, கெக்கெபூன்னு, கையில் எழுதுறது, மசில் மெமரி. பணம் செலவு பண்ணாலும் கையில் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, கோல்ஸ் எழுதுறது, அதெல்லாம் வந்து உங்கள் மசில் வழியாக போய் பிரெயினில் வந்துட்டு பவர்ஃபுல்லாக உட்காரும். அதுவும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனீங்கன்னா இன்னும் சூப்பர். லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரைட் பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இன்னும் நல்ல பவர். நான் லெஃப்ட்டில் தான் எழுதுகிறேன் மேக்ஸிமம். 3வது பாயிண்ட் வந்துட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரீம் ப்ளஸ் டெட்டு தான் கோலு. டெட் லைன் வைக்கல அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஃபேண்டசி. நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எப்போ வாங்கணும் தெரியாது, வாங்கணும். ஸோ அப்படி ஆயிரும். டெட்லைன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதத்தில், இந்த தேதியில், என் பிறந்த நாளுக்கு, ஒய்ஃப் பிறந்த நாளுக்கு, குழந்தைங்க பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இது வாங்க போகிறேன், இது அச்சீவ் பண்ண போகிறேன்னு எமோஷ்னல் டெட்லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை டிசிப்ளினில் எடுத்துகிட்டு போகும், உங்களை ஹேபிட் ஃபார்ம் பண்ண வைக்கும், உங்கள் ஒர்க்கை வந்து இன்னும் அதிகம் பண்ண வைக்கும், உங்களை மாற்றிக்க வைக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. கிளாரிட்டி வேணும், அதுக்கப்புறம் வந்து ரைட் பண்ணணும், 3வது வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 3 பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட்ஸில் வர்ற வீடியோஸில் பார்க்கலாம்.